فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ஒரு கேள்வி கேட்கின்றேன். நன்றாக குர்ஆனை ஓதி புரிந்தவர்கள் பதில் சொல்லலாம். அது என்ன கேள்வி என்றால், ரசூல் அவர்கள் யுத்தம் புரிந்தார்கள், சரியா? சரிங்க சார். அந்த யுத்தம், அனைத்து யுத்தமும், ஒரு யுத்தம் கிடையாது, அனைத்து யுத்தம் குர்ஆன் இறங்கிய பின்னர் நடந்த யுத்தமா, குர்ஆன் இறங்குவதற்கு முன்னர் நடந்த யுத்தமா? எழுதிக் கொள்ளுங்கள். ரசூல் நடத்திய அனைத்து யுத்தங்களும், போர் அனைத்தும் குர்ஆன் வருவதற்கு, குர்ஆன் இறங்குவதற்கு முன்னர் நடந்ததா, குர்ஆன் இறங்கிய பின்னர் அதை படித்து பார்த்து யுத்தம் நடந்ததா? எழுதிக் கொள்ளுங்கள் இந்த கேள்வி. நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டும் உங்களுக்கு. எப்படி ஓத வேண்டும் என்ற விஷயம்தான் முக்கியமான விஷயம். இப்போ சொல்லுங்க கேள்வி. இப்போ படிங்க. அடுத்து என்னவா? 40வது சூரா மூமின் 69வது ஆயத்து. அல்லாஹ்வின் வசனங்களை பற்றி தர்க்கம் செய்பவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா என்று எவ்வாறு அவர்கள் திருப்பப்படுகின்றனர்? அல்லாஹ்வின் வசனங்களை பற்றி தர்க்கம் செய்யறான், விவாதம் பண்றான், நிறைய பேர் பண்ணுகின்றார்கள். அவர்களை பாருங்கள், எவ்வாறு, எந்த காரணத்தை வைத்துக்கொண்டு, எந்த ஆதாரத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் இதை விட்டு திருப்பப்படுகிறார்கள், இதை விட்டு ஓடுகிறார்கள். இந்த அல்லாஹ்வுடைய வசனங்களை விட்டு எந்த வகையில் ஓடுகின்றார்கள் என்று பாருங்கள். எப்படி திருப்பப்படுகின்றார்கள். நல்ல காரியத்தை ஒன்று செய்து கொண்டிருக்கும் பொழுது, பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, எப்படி இவர்கள் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் திருப்பப்படுகின்றார்கள், வேறு வழியில் செல்லுகின்றார்கள். 70. எவர் இவ்வேதத்தையும் நம்முடைய தூதர்கள் கொண்டு வந்ததையும் பொய்ப்பிக்கின்றார்களோ அவர்கள் விரைவிலேயே அறிவார்கள். யார் இதெல்லாம் பொய் என்றும் வெறுத்துக்கொண்டும் இருக்கின்றார்களோ விரைவில் அவர்கள் அறிவார்கள். விரைவில் அவர்கள் அறிவார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது யார் வெறுக்கின்றார்களோ, யார் தர்க்கிக்கின்றார்களோ அல்லாஹ் வசனங்களை, நிச்சயமாக அவர்களை அல்லாஹ்வுடைய வேதனை, அல்லாஹ்வுடைய இதுக்கு தண்டனை பிடித்து கொள்ளும். அவர் அழிக்கப்படுவதை விரைவிலேயே அறிந்து கொள்வார்கள். இந்த மனிதர்களை அல்லாஹ் அடித்துவிடுவான், வேதனையில் புகுத்தி விடுவான் என்பதை அறிந்து கொள்வார்கள். 71. அவர்களுடைய கழுத்துக்களில் மோவாய்க்கட்டைகள் வரை அரிகண்டங்களுடனும் விலங்குகளுடனும் இழுத்து கொண்டு வரப்பட்டு 72. கொதிக்கும் நீரிலும் பிறகு தீயிலும் கரிக்கப்படுவார்கள். இங்கே அழிவு, கியாமத்து நாள் அன்றும் இவ்வாறு அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். 73. பிறகு அவர்களுக்கு சொல்லப்படும், நீங்கள் இணை வைத்துக் கொண்டிருந்தவை எங்கே என்று.
70. அவரை பார்த்து எல்லாம் கேட்பான், எனக்கு இணையாக இந்த பூமியில் வைத்து கொண்டிருந்தவர்களே இது காப்பாற்றும், உதவி செய்யும் என்றெல்லாம் வைத்து கொண்டு உங்கள் வாழ்க்கை போய்கொண்டிருந்தது, அவையெல்லாம் எங்கே என்று கேட்கப்படும். 74. அல்லாவை அன்றி அவை எங்களை விட்டும் மறைந்து விட்டன, அன்றியும் முன்னர் நாங்கள் அழைத்து கொண்டிருக்கவில்லையே என்று கூறுவார்கள். அந்த இடத்துல பொய் சொல்லுவாங்க, அப்படிலாம் கூப்பிடல, இதெல்லாம் நான் வணங்கலை என்றும் பொய் சொல்லுவார்கள் அல்லாஹ்விடம் அன்றைய தினத்திலும். இவ்வாறு தான் காபீர்களை அல்லாஹ் வழி கெட செய்கிறான். இந்த மாதிரி யாரெல்லாம் ரசூலுக்கு இந்த குரானுக்கு விரோதமாக நடந்து கொண்டே இருக்கின்றார்களோ, பொறாமையின் காரணமாக படித்து உண்மையை உணர்ந்து கொண்டு கிடையாது, நீ என்ன சொல்றது, அதான் பொறாமையின் காரணமாக விரோதமாகவும் பொய்யாக்கியும் வீண் தர்க்கம் செய்தும் கொண்டிருந்தார்களோ, இவர்களை அல்லாஹ் அவர் வழியிலேயே விட்டு கெடுத்து விடுகிறான். போய் எப்படியாவது தொலைஞ்சு போய் விட்டு விடுகின்றான் காபீர்களை. 75. இது நீங்கள் பூமியில் நியாயமின்றி மகிழ்ந்து பூரித்து கொண்டிருந்தீர்களே. பூமியில் சந்தோஷமா சொத்தை சேர்த்துக்கிட்டு செல்வத்தை சேர்த்து கொண்டு குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டு இருந்தீங்களே, சந்தோஷமா இருந்தீங்களே, அதுக்குள்ள கூலி இதெல்லாம். 76. நீங்கள் நரகத்தின் வாயில்களுள் அதில் என்றென்றும் தங்குபவர்களாக பிரவேசியுங்கள். எனவே பெருமை அடித்துக் கொண்டிருந்தவர்களின் தங்குமிடம் மிகவும் கெட்டது. 77. ஆகவே நீர் பொறுமையுடன் இருப்பீராக, நிச்சயமாக அல்லாவின் வாக்குறுதி உண்மையானது. அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சிலவற்றை நாம் உமக்கு காண்பித்தாலும் அல்லது அதற்கு முன்னரே நிச்சயமாக நாம் உம்மை மரணமடைய செய்தாலும் அவர்கள் நம்மிடமே கொண்டு வரப்படுவார்கள். நீங்க உயிரோடு இருக்கும்போதே அவங்களுக்கு வேதனையை கொடுத்து நீங்க கணக்கு பார்த்து இருக்க நபி, அல்லது நீங்க உயிரோடு இருக்கும்போது இந்த மாதிரி வேதனை இல்லாமல் நீங்கள் மரணம் அடைந்த பின்னரும் நான் அவங்க கொடுப்பேன். நீங்க உயிரோடு இருந்தாலும் பார்ப்பீங்க, இல்லாட்டாலும் அவங்களுக்கு வேதனை தான் என்று நாளைக்கு எல்லோரும் நம்மிடமே வந்து சேருவார்கள். 79. திட்டமாக உமக்கு முன்னர் தூதர்களை அனுப்பி இருக்கிறோம், அவர்களில் சிலருடைய வரலாற்றை உமக்கு கூறியுள்ளோம். இன்னும் எவர்களுடைய வரலாற்றை உமக்கு கூறவில்லையோ அத்தூதர்களில் இருக்கின்றனர். எந்த தூதரும் அல்லாவின் அனுமதியின்றி எந்த உண்மையையும் கொண்டு வருவதற்கு இல்லை. ஆகவே அல்லாஹ்வுடைய கட்டளை வரும்போது அனைவரும் நியாயமாக தீர்ப்பளிக்கப்படும். அன்றியும் அந்த இடத்தில் பொய்யர்கள் தாம் நஷ்டம் அடைவார்கள். 79. அல்லாஹ் தான் கால்நடைகளை உங்களுக்காக உண்டாக்கி இருக்கிறான். அவற்றில் சிலவற்றின் மீது நீங்கள் சவாரி செய்கிறீர்கள், இன்னும் அவற்றிலிருந்து நீங்கள் புசிக்கிறீர்கள். 80. இன்னும் அவற்றில் உங்களுக்கு பயன்களும் இருக்கின்றன. மேலும் உங்கள் உள்ளங்களில் உள்ள விருப்பங்களை அதனால் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளும் பொருள் அவற்றின் மீதும் கப்பல்கள் மீதும் நீங்கள் சுமந்து செல்லப்படுகிறீர்கள். 81. இன்னும் அவன் தன் உண்மைகளை உங்களுக்கு காண்பிக்கிறான். ஆகவே அல்லாவின் உண்மைகளில் எதை நீங்கள் மறுப்பீர்கள்? இதெல்லாம் ஆண்டவன் உங்களுக்கு மனிதருக்காக ஏற்படுத்திய பொருள்கள், உங்கள் உபயோகத்துக்காக, நன்மைக்காக, நீங்கள் சந்தோஷமாக வாழ வேணும் என்பதற்காக அவன் படைத்த படைப்புகள். இது எதை பண்ணி போய் சொல்லுவேன்? இது ஆண்டவன் படைக்கலை, அல்ல வேறு எது படைத்தது என்றால் அந்த படைத்த பொருள் அந்த ஆளை காட்டு. இது அல்லாஹ் உங்களுக்காக ஏற்படுத்திய அமைத்துள்ள படைத்த உள்ள பொருள்கள். இல்லை இவன் கிடையாதுன்னு சொன்னால் யார் இதெல்லாம் படைத்ததுன்னு சொல்லு. உனக்கு உபயோகமுள்ள பொருள்கள் அனைத்தையும் படைத்தது யார்? நீ சொல்லு. இப்போ நீ சொல்லு, நீ தான் சொல்லுப்பா, நீ தப்புண்டா. 82. இவர்கள் பூமியில் பிரயாணம் செய்து தங்களுக்கு முன்னர் இருந்தவர்களின் முடிவு எப்படி இருந்தது என்பதை பார்க்கவில்லையா? அவர்கள் இவர்களை விட அதிகமாகவும் பலத்திலும் பூமியில் விட்டு சென்ற சின்னங்களிலும் மிகைத்தவர்களாகவும் இருந்தார்கள்.
எனினும் அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு பயனளிக்கவில்லை. 83. ஆகவே அவர்களுடைய தூதர்கள் அவர்களிடம் தெளிவான உண்மைகளுடன் வந்தபோது அவர்கள் தங்களிடம் இருந்த அறிவை கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்திருந்தார்கள். எனினும் அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்ததுவே அவர்களை சூழ்ந்து கொண்டது. இவர் என்ன பெரிய அறிவாளி, உண்மையை சொல்றார், அதோட அறிவு எங்களுக்கெல்லாம் இருக்குது என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். தனக்கு கொடுத்த கொஞ்சம் அறிவை வைத்துக்கொண்டு உலகமகா அறிவாளி நான் தான் என்று பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள் மதிக்கவும் இல்லை, அதை பின்பற்றவும் இல்லை, கேட்கவும் இல்லை. 84. எனவே அவர்கள் நம் வேதனையை கண்டபோது நாங்கள் அல்லாஹ் ஒருவன் மீதே நம்பிக்கை கொள்கிறோம், நாங்கள் இணை வைத்தவற்றை நிராகரிக்கிறோம் என்று கூறினார்கள். இந்த சமயத்தில் அவனுக்கு சிக்கர் என்ன பிரயோஜனம், உண்மை என்ன பிரயோஜனம்? வேதனை பிடிக்கும் பொழுது நீ தான் அல்லான்னு கத்தி என்ன அப்படிதான் ஃபிரௌன் கத்துனான். அவன் மலக்கையில் அவன் உயிரை வாங்கும் பொழுது, கடலில் உயிரை வாங்கும் பொழுது மூசாவோட இறைவன் தான் என்ன இறைவன், நான் இறைவன் ஏற்றுக்கிறேன், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளேன்னு கத்துனான். இந்த விஷயத்திலேயே அவனுக்கு புத்தி வந்தது. சற்று முன்வரையும் நீ எதிர்த்து பேசியிருந்தியப்பா என்று மலக்கள் சொல்லி உயிரை வாங்கி கொண்டு செல்கின்றார்கள். இந்த சமயத்தில் நான் தெரிந்துட்டேன் நம்பிக்கை கொண்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் எந்த பிரயோஜனம் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். 85. ஆயினும் நம் வேதனையை கண்டபோது அவர்கள் கொண்ட நம்பிக்கை அவர்களுக்கு பயனளிக்கவில்லை. எந்த பயனும் கிடையாது. வேதனை மரணம் உன்னை பிடிக்கும் பொழுது, மலக்கள் உன் உயிரை வாங்கும் பொழுது. இதுவே அல்லாஹ்வுடைய வழியாகும், அவனுடைய இபாதிகளுக்கு நிகழ்ந்திருக்கிறது. இங்க பாருங்க, இது அல்லாஹ்வுடைய வழியாகும் என்று போட்டு வழிதான் சரி, வழியாகும் இபாதிகளுக்கு. இபாதிகளுக்கு யார் இபாதத் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வழி கிடைக்கும். சற்று முன் உங்களுக்கு பேசியிருந்தேன், இபாதத்து இருந்தால் தான் நீங்கள் சாத்தம்ஸ்தைக்கு அடைய முடியும், அல்லாஹ்வுடைய வழி அடைய முடியும் இபாதத்து உள்ளவர்களுக்கு என்று பேசியிருந்தேன். அதுக்கு அந்த விஷயத்துக்கு இந்த ஆயத்தை எழுதுகிறேங்க. திருப்படிக்குமா தான் இதுவே அல்லாஹ்வுடைய வழியாகும், அவனுடைய இபாதிகளுக்கு நிகழ்ந்திருக்கின்றது. அவனை ஈயாக்க நாபுதில் நிலைத்து நின்றார்களோ அவர்களுக்கு இந்த விஷயம் நடந்திருக்கின்றது. அல்லாஹ் உதவி, அல்லாஹ்வுடைய வழியெல்லாம் கிடைத்திருக்கின்றது. ஆதலால் அந்நேரத்தில் காபிர்கள் நஷ்டத்தையே அடைந்தார்கள். இந்த சூரா முடிஞ்சிச்சு. அடுத்த சூரா எடுத்துக்கிறோமா எல்லாரும்? நெக்ஸ்ட் சூரா 41. 41 சூரா ஹாமீம் சஜ்தா. 1 ஹாமீம். 2 அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனிடத்தில் இருந்து இறக்கி அருளப்பட்டது. இப்போ நான் புரிஞ்சுக்கிறேங்க, ரஹ்மான் ரஹீம் இவனிடமிருந்து வந்த குரான். இந்த ஒவ்வொரு வார்த்தையிலையும் ரஹ்மான் ரஹீம் கலந்திருக்கின்றது. ஏற்கனவே போன எபிசோடில் சொன்னவங்களுக்கு அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. இந்த ஆணை இறக்கும்போதே தன்னுடைய ரஹ்மான் ரஹீமை வைத்து கொண்டு இறக்கி இருக்கின்றான். ஒவ்வொரு ஆயத்திலும் அனைத்திலும் அவனுடைய ரஹமத்தும் பரக்கத்தும் அன்பு நிறைஞ்ச ஆயத்து உங்களுக்காக, உங்கள் மனிதனுக்கு நீ சந்தோஷம் வாழ்வதற்காக என்னுடைய அன்பையும் அருளையும் முழுமையாக நீ ஏற்றுக்கொள், உனக்கு முழுமையாக எனக்கு கொடுத்துருவேன் என்று அல்லாஹ் சொல்லி இந்த குரான் ஆயத்தை ஆரம்பம் செய்கின்றான். 3 அரபு மொழியில் அமைந்த இக்குர்ஆனுடைய வசனங்கள் அறிந்துணரும் மக்களுக்கு தெளிவாக்கப்பட்டுள்ளன. நீங்கள் அரபி மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு அரபி மொழி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், பேசவோ எழுதவோ தெரியும். ஆகவே உங்களுக்கு தெரிந்த அரபி மொழியிலேயே இந்த குர்ஆனுடைய புத்தகம் உங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கின்றது. 4 நன்மாராயம் கூறுவதாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதாகவும், ஆனால் அவர்களில் பெரும்பாலோர் புறக்கணிக்கின்றனர். இது நல்ல விஷயங்களை உங்களுக்கு எடுத்து சொல்வதாகவும்
அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதாகும். இதை யார் புறக்கணிக்கின்றார்களோ அவர்களுக்கு கடுமையான நரக வேதனை உண்டு என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதாகவும் இந்த குர்ஆன் அமைந்திருக்கின்றது. ஆனால் பெரும்பாலோர் இந்த வாக்கியத்தை, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை, அல்லாஹ் உண்மைகளை நிராகரிக்கின்றார்கள். அவர்கள் செவியேற்பதும் இல்லை. அவர்கள் காதை கேட்பதும் கிடையாது. 5. மேலும் அவர்கள், நீர் எதன் பக்கம் எங்களை அழைக்கின்றீரோ அதனை விட்டும் எங்கள் இருதயங்கள் மூடப்பட்டுள்ளன என்று அவர்கள் சொல்லுகின்றார். இந்த பக்கம் வாங்க, உண்மை பக்கம் வாங்க வாங்கன்னு அவர் சொல்கிறார். நீ எந்த பக்கம் கூப்பிடுறியோ அந்த பக்கம் எதுவும் வராதுப்பா, நான் டோட்டலாக கட் பண்ணிட்டேன், உனக்கு என் எது கட் பண்ணிட்டேன், போயிட்டே வேலையை பார்த்து போயிட்டே என்று அவர்கள் கூறினார்கள். எங்கள் காதுகளில் மந்தம் இருக்கின்றது, எங்களுக்கிடையிலும் உமக்கிடையிலும் திரை இருக்கிறது. ஆகவே நீர் செய்து கொண்டிரும், நிச்சயமாக நாங்கள் செய்து கொண்டிருப்பவர்கள் என்று கூறினர். நீ பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டு, நாங்கள் எங்கே பார்த்து போயிட்டு இருக்கிறோம் என்று அவர்கள் கூறிவிட்டார்கள் ரசூல் முஹம்மதை பற்றி. 6. நான் உங்களை போன்ற ஒரு மனிதன்தான், ஆனால் எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது. நிச்சயமாக உங்களுடைய நாயன் ஒருவனே தான். ஆகவே அவனையே நோக்கி நீங்கள் உறுதியாக நிற்பீர்களாக. இன்னும் அவனிடம் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், அன்றியும் இணை வைப்போருக்கு கேடுதான் என்று நபியே நீர் கூறும். இந்த மாதிரி விஷயங்களை நபிக்கு சொல்லி, நபியே இந்த விஷயங்களை அவர்களுக்கு மக்களுக்கு எடுத்து கூறுவீராக. 7. அவர்கள்தாம் ஜகாத் கொடுக்காதவர்கள், மறுமையை நிராகரிப்பவர்களும் அவர்களே. 8. ஜகாத்து கொடுக்காதவர்கள், நீங்கள் ஜகாத்தை கொடுத்தாதான் உங்களுக்கு எதிர்த்து மறுமை பற்றி தெரியும், சொர்க்கத்துக்கும் நீங்கள் நுழையக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஜகாத் அந்த விஷயத்தை செய்தால்தான். ஜகாத்து செய்யாமல் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஜகாத் செய்வதற்கு சலாத்தை நிலைநிறுத்த வேண்டும். இந்த 2 விஷயம் செய்யாமல் நீங்கள் சொர்க்கம் அடைய முடியாது. 8. நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொண்டு சாலியான அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு முடிவில்லாத கூலி உண்டு. 9. பூமியை 2 நாட்களில் படைத்தவனை நிராகரித்து அவனுக்கு இணைகளையும் நிச்சயமாக நீங்கள் தானே ஏற்படுத்தினீர்கள், அவன் அகிலத்தாருக்கெல்லாம் இறைவன் என்று நபியே கூறுவீராக. 10. அவனே அதன் மேலிருந்து உயரமான மலைகளை அமைத்தான், அதன் மீது வாக்கியங்களையும் பொழிந்தான். இன்னும் அதில் அவற்றின் உணவுகளை 4 நாட்களில் சீராக நிர்ணயித்தான். கேட்கக்கூடியவர்களுக்கு 11. பிறகு அவன் வானம் புகையாக இருந்தபோது படைக்க நாடினான். ஆகவே அவன் அதற்கும் பூமிக்கும், நீங்கள் விருப்புடனாயினும் அல்லது வெறுப்பிருப்பினும் வாருங்கள் என்று கூறினான். இப்போ இவ்வளோ படித்ததில் நிறைய கேள்விகள் உள்ள வருது. நீங்கள் யாராவது இந்த கேள்வி வருதுன்னு சொல்லியிருப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க. இப்போ படித்ததில் என்னென்ன கேள்வியெல்லாம் வருது மட்டும் கேள்வி மட்டும் எழுதி அனுப்புங்க. என்ன சொல்லுமா? 2 பூமியை 2 நாட்களில் படைத்தான். ஆயத்து நம்பர் என்ன? 9. ஆயத்து நம்பர் 9, 41ல் 9. அதிலிருந்து கடைசியில் முடியுது 10, 11 முடியுது. வானத்தையும் பூமியையும் வெறுப்புடனும் கூப்பிடுறாங்க. அவை 2ம் நாங்கள் விருப்பமுடனேயே வருகிறோம் என்று கூறின. 12. 11. இப்போ 7லேருந்து 9லேருந்து 11 வரையும் அதில் 3 கேள்விகள் வருகின்றன. நான் இப்போ கேள்வி கேட்கல, பதில் சொல்வதும் கஷ்டமாக இருக்கும். 3 கேள்விகளாவது நீங்கள் என்ன கேள்வி வருதான்னு யோசித்து எழுத முடிஞ்சால் எழுதி அனுப்புங்க.
அதை உங்கள்கிட்ட கேட்குறேன். அந்த கேள்வியை நான் கேட்கல, பதிலையும் கேட்கல. இதில் ஒரு முக்கியமான கேள்விகள் 3 கேள்வி வருது. அந்த கேள்வியாவது இந்த இந்த கேள்வி வருது, இதில் இந்த கேள்வி வருது, இது இந்த கேள்வி வருதுன்னு நீங்கள் கேட்டால் போதும். எழுதுனா போதும். எழுதி காட்டுங்க. எழுதி காட்டுறீங்களா? எழுதி காட்டுறீங்களா? இன்ஷா பிஸ்மில்லாஹ். படிங்க. நாங்கள் என்ன சொல்ல. பிறகு அவன் வானம் புகையாக இருந்தபோது படைக்க நாடினான். ஆகவே அவன் அதற்கும் பூமிக்கும் நீங்கள் விருப்புடனாயினும் அல்லது வெறுப்பிருப்பினும் வாருங்கள் என்று கூறினான். அவை இரண்டும் நாங்கள் விருப்பமுடனேயே வருகிறோம் என்று கூறின. என்ன காரணத்திற்காக விருப்புடன் அல்ல வெறுப்புடன் வார்த்தை போறாண்ட? என்ன காரணத்திற்காக நீங்கள் விருப்பத்துடனும் அல்லது வெறுப்புடனோ வாருங்கள், நீ வெறுத்தாலும் விரும்பினாலும் வாருங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். என்ன காரணத்திற்காக விருப்பு வெறுப்பு இது 2 வார்த்தையிலே அல்லாஹ் உபயோகப்படுத்தணும். இந்த இடத்துல அவனோட ஆர்டர் போடுறான், செஞ்சு ஆகணுங்கிற அந்த கட்டாயத்தை சொல்ல வர மாதிரி இருக்கு. கட்டாயம்னு வந்த பிறகு அவன் ரிக்வஸ்ட் பண்ண தேவையில்லை, கெஞ்ச தேவையில்லையே. விருப்புறனையோ அல்ல வெறுப்புறனையோ வாருங்கள்னு அமைதியான முறையில் கூப்பிடுறான். வாங்க, நான் கூப்பிட்டேன்னா வாங்க சொல்லி அப்படி வார்த்தை வரலையே. அவன் பூமியை வானத்தையும் நீ விருப்புறனோ அல்ல வெறுப்புறனோ வாருங்கள், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் உங்களை அழைக்கும் இந்த செயலுக்கு, நான் உங்களை அழைக்கும் இந்த வார்த்தைக்கு விருப்பிருந்தாலும் விருப்பிருந்தாலும் வாருங்கள் என்றுல அன்பாக அழைக்கின்றான். இதில் கட்டளே எதுவும் வரலையே. சரி, யோசிச்சு சொல்லுங்க தம்பி, அவசரப்படாதீங்க. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்றேன், யோசித்து சொல்லுங்க. ஆகவே 2 நாட்களில் அவற்றை 7 வானங்களாக அவன் ஏற்படுத்தினான். ஒவ்வொரு வானத்திற்கும் அதற்குரிய கடமை இன்னதென அறிவித்தான். இன்னும் உலகத்திற்கு சமீபமான வானத்தை நாம் விளக்குகளை கொண்டு அலங்கரித்தோம். இன்னும் அதனை பாதுகாப்பாகவும் ஆக்கினோம். இது யாவரையும் மிகைத்தவனும் ஞானம் மிக்கோனுமாகியவனுடைய ஏற்பாடாகும். 13. ஆகவே அவர்கள் புறக்கணித்து விடுவார்களாயின் ஆது சமூது குண்டான போன்ற வேதனையும் போல் கொண்ட வேதனையை நான் உங்களுக்கு அச்சுறுத்துகின்றேன் என்று நீர் கூறுவீராக. 14. அல்லாவை அன்றி எதனையும் நீங்கள் நாபுது செய்யாதீர்கள் என்று அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் அவர்களிடம் தூதர்கள் வந்தபோது, எங்கள் இறைவன் நாடி இருந்தால் அவன் மலக்குகளை இறக்கியிருப்பான். ஆகவே தான் நீங்கள் எதனை கொண்டு அனுப்பப்பட்டிருக்கிறீர்களோ அதனை நாங்கள் நிச்சயமாக நிராகரிக்கிறோம் என்று சொன்னார்கள். 15. அன்றியும் ஆது பூமியில் அநியாயமாக பெருமை அடித்து கொண்டு எங்களை விட வலிமையில் மிக்கவர்கள் யார் என்று கூறினார்கள். அவர்களை படைத்த அல்லாஹ் நிச்சயமாக அவர்களை விட வலிமையில் மிக்கவன் என்பதை அவர்கள் கவனித்திருக்கவில்லையா? இன்னும் அவர்கள் நம் உண்மைகளை மறுத்தவாறே இருந்தார்கள். 16. ஆதலினால் இவ்வுலக வாழ்வில் அவர்கள் இழிவு தரும் வேதனையை சுவைக்கும்படி செய்ய கெட்ட நாட்களில் அவர்கள் மீது ஒரு கொடிய புயல் காற்றை அனுப்பினோம். மேலும் மறுமையில் உள்ள வேதனையோ மிகவும் இழிவு உள்ளதாகும். அன்றியும் அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். 17. சமூத் நாம் அவர்களுக்கு நேரான வழியை காண்பித்தோம். ஆயினும் அவர்கள் நேர்வழியை காட்டிலும் குருட்டுத்தனத்தையே நேசித்தார்கள். ஆகவே அவர்கள் சம்பாதித்து கொண்டதின் காரணமாக இழிவான வேதனை ஆகிய இடி முழக்கம் அவர்களை பிடித்து கொண்டது. 18. ஆனால் நம்பிக்கை கொண்டு தக்வாவுடன் இருந்தவர்களை நாம் ஈடேற்றினோம். 19. மேலும்
அல்லாவின் பகைவர்கள் தீயின் பால் ஒன்று திரட்டப்படும் நாளில் அவர்கள் பிரிக்கப்படுவார்கள். 20. இறுதியில் அவர்கள் அடையும் போது அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய காதுகளும் அவர்களுடைய கண்களும் அவர்களுடைய தோள்களும் அவை செய்து கொண்டிருந்தவை பற்றி சாட்சி கூறும். 21. அவர்கள் தம் தோள்களை நோக்கி, எங்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் சாட்சி கூறினீர்கள் என்று கேட்பார்கள். அதற்கு அவை, எல்லா பொருட்களையும் பேசும்படி செய்யும் அல்லாவே எங்களையும் பேசும்படி செய்தான். அவன்தான் உங்களை முதல் தடவையும் படைத்தான், பின்னரும் நீங்கள் அவனிடமே கொண்டு வரப்பட்டிருக்கின்றீர்கள் என்று கூறும். 22. உங்கள் காதுகளும் உங்கள் கண்களும் உங்கள் தோள்களும் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லாமல் இருக்கும் பொருட் நீங்கள் மறைத்து கொள்ளவில்லை. அன்றியும் நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றில் மிகுதமானதை நிச்சயமாக அல்லாஹ் அறிய மாட்டான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? 23. ஆகவே உங்கள் இறைவனை பற்றி நீங்கள் எண்ணிய உங்களுடைய இந்த எண்ணம் தான் உங்களை அழித்துவிட்டது. ஆகவே நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விட்டீர்கள். 24. ஆகவே அவர்கள் பொறுமையாக இருந்த போதிலும் அவர்களுக்கு நெருப்புத்தான் தங்குமிடம் ஆகும். அன்றி அவர்கள் மன்னிப்பு கேட்ட போதிலும் அவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள். 25. நாம் அவர்களுக்கு கூட்டாளிகளை இணைத்து விட்டோம். ஆகவே அவர்களுக்கு முன்னிருப்பதையும் பின்னிருப்பதையும் அழகாக்கி காண்பித்தார்கள். அன்றியும் அவர்களுக்கு முன்னே சென்று போன ஜின்களும் மனிதர்களும் ஆகிய சமுதாயத்தார் மீது நம் வாக்கு உறுதியாகிவிட்டது. இப்போ நம்ம போன எபிசோடில் பார்த்தோம், உங்களை தவிர நீங்கள் வேறு யாரையும் உற்ற நண்பனாய் கொள்ள வேண்டாம் என்று ஒரு ஆயத்து போன எபிசோடு எல்லாரும் பார்த்தோம். இப்போ அப்படி யார் ஏற்படுத்தி கொள்ளவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் யார் ஏற்படுத்துகிறான் இந்த ஆயத்தை பார்த்துக்கிட்டீங்க. நாம் அவர்களுக்கு தீய கூட்டாளிகளை இணைத்து விட்டோம். தீய கூட்டாளிகளை அவர்களுக்காக நாம் இணைத்து விட்டோம். ஆகவே நல்ல கூட்டாளி அல்லாஹ் போயிட்டான், அதுபோல தீய கூட்டாளியை அவனுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். அந்த ஆயத்து பக்கத்தில் இந்த ஆயத்தை எழுதிக்கிறதுங்க. ஆகவே அவர்களுக்கு முன்னால் இருப்பதையும் பின்னால் இருப்பதையும் அழகாக காண்பித்தார்கள். இந்த பூமியில் இருக்க அனைத்தையும் அந்த கெட்ட கூட்ட தீயவர்கள் இதான் முக்கியம், இதான் வாழ்க்கை என்று அழகாக காட்டி அந்த அழகிலேயே அவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலேயே மயங்கி தன்னை தாழ்த்தி அழுத்தி கொண்டார்கள். அன்றியும் அவர்களுக்கு முன்னே சென்று போன ஜின்களும் மனிதர்களும் ஆகிய சமுதாயத்தார் மீது நம் வாக்கு உறுதியாகிவிட்டது. நிச்சயமாக அவர்கள் நஷ்டவாளிகளாயினர். 26. நீங்கள் இந்த குர்ஆனை செவி ஏற்காதீர்கள், அதில் கூச்சலிடுங்கள், நீங்கள் அதனால் மிகைத்து விடுவீர்கள் என்றும் காபீர்கள் கூறினர். 27. ஆகவே காபீர்களை நாம் நிச்சயமாக கொடிய வேதனையை சுவைக்க செய்வோம். அன்றியும் நிச்சயமாக அவர்கள் செய்து கொண்டிருந்ததின் மிக தீயதை அவர்களுக்கு கூலியாக கொடுப்போம். 28. அதுவேதான் அல்லாஹ்வுடைய பகைவர்களுக்குள்ள கூலியாகும், அதாவது நரகம். நம் வசனங்களை அவர்கள் நிராகரித்து கொண்டிருந்ததின் கூலியாக அவர்களுக்கு நிரந்தரமான வீடு அதில் தான் உண்டு. 29. காபீர்கள், எங்கள் இறைவா, ஜின்களில் இருந்தும் மனிதர்களில் இருந்தும் எங்களை வழிகெடுத்தோரை எங்களுக்கு காட்டுவாயாக. அவ்விருவரும் தாழ்ந்தவர்களாக ஆக்குவதற்காக நாங்கள் எங்களுடைய கால்களுக்கு கீழாக்கி மிதிப்போம் என கூறுவார்கள். 30. நிச்சயமாக எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாஹ் தான் என்று கூறி உறுதியாக நிலைத்து நின்றார்களோ, நிச்சயமாக அவர்கள் பால் மலக்குகள் வந்து, நீங்கள் பயப்படாதீர்கள், கவலையும் பட வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு மகிழ்ச்சி பெறுங்கள்,
என்று இறங்குவார்கள். இந்த பாக்கியத்தை நாம் சொர்க்கம் செல்வதற்கு முன்னர் அடைய வேண்டும். சொர்க்கம் செல்வதற்கு முன் நம்முடைய வீட்டில் மலக்குகள் இதை கொண்டு சொர்க்கத்தை கொண்டு இறங்க வேண்டும். இந்த விஷயத்தை நாம் முன்னே அறியாமல் நாம் சொர்க்கம் போய்விட முடியாது. இந்த சொல்லிட்டு ஆண்டவன் இதை முதல் வாக்கியம்தான் ஒரு முக்கியமான வாக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அல்லாஹ் ஒரு விஷயம், ரப்பு ஒரு விஷயம். இப்போ அல்லாஹ் சொல்வதை நல்லா படிங்க. எவர்கள் அல்லாஹ் தான் அல்லாஹ் தான். இப்போ அல்லாஹ்வை முற்றிலும் புரிந்து கொண்டவர்கள், அறிந்து கொண்டவர்கள், அல்லாஹ் இந்த வார்த்தைக்கு முழுமையான விவரங்களையும் விளக்கத்தையும் அறிந்து கொண்டவர்கள் வாயில் மட்டும்தான் இந்த வார்த்தை வெளிவரும், அல்லாஹ் தான். அதுக்கப்புறம் ரப், இவன்தான் என்னுடைய ரப். அந்த ரப்பை புரிந்து கொண்டவன், அந்த விஷயத்தை முழுமையாக புரிந்து கொண்டவன். இந்த ரெண்டு விஷயங்களையும் புரிந்து கொண்டவரால் மட்டும்தான் அல்லாஹ் தான் எங்களுடைய ரப், இறைவன் என்று கூற முடியும். இது தெரியாமல் நீங்க ஒரு காலம் ரப்பு சொல்ல முடியாது, இந்த சொர்க்கத்தை இறக்கி வைக்கவும் முடியாது. அல்லாஹ் தான் ஒன்று உணர்ந்துக்கிட்டே. அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முழுமையான விளக்கம், விவரம், அது சம்பந்தப்பட்ட அறிவு, ஞானம், அந்த அல்லாஹ் என்ற வார்த்தையின் ஞானம் முழுமையாக எவன் புரிந்து கொண்டானோ அவன்தான் சொல்லுவான், இவன் தான் ரப்பு என்று சொல்லுவான். ரப்பு என்ற விஷயத்தையும் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். ரப்பு என்றால் என்ன என்ற அர்த்தத்தை விளங்காமல், புரியாமல், அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் விளக்கம் புரியாமல் நீ இஸ்லாத்தை இருக்க முடியாது, குர்ஆனை தொட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்போ யாரு இதை முழுமையா ஒன்று சொல்றாங்களோ அவர்களிடம் மலக்குகள். இனி உங்களுக்கு பயம் கிடையாது, கவலையும் கிடையாது. இதோ இந்த சொர்க்கத்தை கொண்டு மகிழ்ச்சி அடையுங்கள் என்று உங்கள் வீட்டில் இறங்குகின்றார்கள். போதுமா? இந்த பாக்கியத்தை அடைவதற்கு நீங்கள் அல்லாஹ்வை முழுமையாக, இந்த வார்த்தையின் முழு விஷயத்தை தெரிந்திருக்க வேண்டும். ரப்பு என்ற வார்த்தைக்கு முழு விளக்கத்தையும் அர்த்தத்தையும் தெரிந்து புரிந்திருக்க வேண்டும். இரண்டும் சேர்ந்த பிறகுதான் இவன் தான் எங்களுடைய இறைவன் என்பதை நீங்கள் முழுமையாக உணர்ந்து சொல்ல வேண்டும். இந்த அளவுக்கு நாம் குர்ஆனை ஓதி அல்லாஹ்வை முதலில் புரிந்து கொண்டால் எல்லா விஷயம் தெரிந்து விட்டது என்ற அர்த்தம். இதன் மூலமாக மனிதன் முதல் படைக்கப்பட்ட இவர் அனைத்தையும் அறிந்து கொள்வான். அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துடுவான். எல்லா விஷயமும் மக்களுக்கு வெளிப்பட்டுவிடும். எந்த சந்தேகம் இருக்காது. இதற்குத்தான் சொல்றது அல்லாஹ் தான் அவங்க கற்றுத்தர, அனைத்தையும் கற்றுத்தருவான் என்று சொல்வதற்கு காரணம், அவனை புரிந்து கொண்டு அவன் இறக்கிய வேதத்தை அவனுமே நீங்க கேட்க வேண்டும். இதற்கு நீங்க அல்லாஹ்வை புரிந்து கொண்டால்தான், இவன் தான் யார் இவன் புரிந்து கொண்டால்தான் நீங்கள் இந்த மாதிரி நடந்து கொள்ள முடியும், இல்லாவிட்ட முடியாது. இப்பேற்பட்டவரிடம் அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான் மலக்களை கொண்டு. இப்போ உணவு நீங்க இந்த வீட்டில் சமைக்கிறது சாப்பிட்றது தேவையே கிடையாது, சம்பாதிக்கிற பேச்சும் கிடையாது. இந்த உலகத்தை விட்டு முழுமையாக ஒதுங்கி விடுவீர்கள். இவர்களுக்கு, இந்த கூட்டத்திற்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமோ எந்த ஒரு உறவு எதுவுமே இருக்காது. முழுமையாக அல்லாஹ்வின் பக்கம் சார்ந்து நீங்கள் இருப்பீர்கள். இப்பேற்பட்டவர்களுக்கு தான் அல்லாஹ் மலக்குகளை உங்களுக்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் உதவியாளர்களாக ஆக்கி விடுகின்றான். இந்த பாக்கியத்தை நாம் அடைய வேண்டும். உங்களுக்கு வேண்டிய விஷயம் அனைத்தையும் மலக்கள் சொல்லுங்க, மலக்கள் செய்து காட்டுவார்கள், செய்து முடிப்பார்கள், உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். இது என்ன உங்களுக்கு அடுத்த ஆயத்து, அடுத்த ஆயத்து 31
நாங்கள் உலக வாழ்விலும் மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்கள். மேலும் உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் அதில் உங்களுக்கு இருக்கிறது. அதில் நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மனசு எதெல்லாம் ஆசைப்பட்டுச்சோ அதெல்லாம் இறங்கிட்டேன், சொர்க்கத்தை இறங்கிட்டேன். இன்னும் எதெல்லாம் சொன்னேன்னோ அது இறங்கிடுச்சு. நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷம் இறங்கிட்டு மலர்கள் உங்களுக்கு வேண்டிய சொர்க்கத்தையே இறக்கி வைக்கிறார்கள். நீங்கள் கேட்டதும் கேட்காத அனைத்தும் வந்துவிட்டது. சந்தோஷமாக இங்கு இருங்கள் என்று சொர்க்கம் உங்கள் வீட்டில் வந்துவிட்டது. இந்த பாக்கியத்தை நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் சொர்க்கத்து செல்வதற்கு முன்னர். இது ரஹ்மானும் இறங்கிய உங்களுக்கு ஒரு சன்மானம், கிஃப்ட் என்று அல்லாஹ் கூறுகின்றார். சரியாமா? 32 மிகவும் மன்னிப்பவன் மிக்க கிருபை உடையவனும் இருந்துள்ள விருந்தாகும். மன்னிப்பவன் கிருபை உடையவன், நல்லா புரிஞ்சுங்க, கிருபை உடையவன் ரஹ்மான். அந்த பேச்சு விஷயம் ஓதனு நிறைஞ்சிருக்கிறதுக்குள்ள ஆயத்து நிறைஞ்சிருக்கிறது. ரஹ்மானும் இறங்கிய சன்மானம் ஆகும். இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக் வருது. ஆகவே இத்துடன் இதை நிறுத்திக் கொள்கின்றேன். பிஸ்மில்லாஹி அடுத்த வாரம் சந்திப்போம். 3 கேள்விகள் சொன்னேன், எழுதி அனுப்புங்க. அல்லாஹ் கிருபை கொண்டு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.